பார்த்து கொள்ளுகிறீங்க. உம்முடைய கரம் இல்லாமல் எதுவும் நடக்காது. உம்முடைய கரம் இல்லாமல் எதுவும் அமையாது. நீர் உம்முடைய கரங்களை பிடித்துதான் நடத்த இயேசப்பா நீர் வல்லவராயிருக்கிறீர். நீரே வழி நடத்துவீராக, நீரே வழி செய்வீராக. இதுவரைக்கும் தேவன் எங்களை தாங்கினீர், இன்னமும் என் கர்த்தர் நீர் எங்களை தாங்க வல்லவர். இனிமேலும் எங்களை தாங்க நீர் வல்லவர். உருவாக்குவீராக. கர்த்தர் இன்றைய தினத்தை நாங்கள் உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுவீராக. இந்த காலையை நாங்கள் உமக்கு சமர்ப்பிக்கிறோம். என் கர்த்தாவே, நிலைநிறுத்தி நடத்தும், கரங்களை பிடித்துக் கொள்ளும், அதிசயத்தை செய்யும். என்றும் நாங்கள் உம்முடைய நிழலிலே தங்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு தெரிந்த பாடல் ஒரு மனமா சேர்ந்து சொல்லுவோமே. நதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. சொல்லுங்களேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான இயேசுவே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும், இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாள்ல ஒவ்வொரு நிமிஷம் ஏசப்பா, நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் வீரர் காயமாற்ற. இயேசுவே என் வாயின் வார்த்தை இயேசுவே வீரர் காயம் வேண்டும். கரங்களை வைத்து சொல்லுங்களேன். ஆராதனை 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 இயேசு ஒருவருக்கே ஆராதனை 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 அன்பரேசு ஒருவருக்கு மாத்திரமே ஆவியான இயேசுவே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். ஏசப்பா உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று என்னோட ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும்.
சொல்லுங்களேன். ஆராதனை 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 அன்பரேசு. ஆவியான தேவன், ஆவியான இயேசு ஒருவருக்கே, சுராஜனுக்கே ஆவியான. சொல்லுங்க, உமக்கு உகந்த தூய பலி, உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். இந்த சொல்லுங்க, உடலேசுவே ஆட்கொண்டு என்னை நடத்துவீராக, ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே. தெய்வமே, ஆட்கொண்டு என்னை அபிஷேகத்தால், இந்த நாளை அபிஷேகத்தால் நிரப்புவீராக. ஆராதனை 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 இயேசுவே ஒருவருக்கு மாத்திரமே. ஆராதனை சுராஜனுக்கே. ஓ அன்பரேசு, உமக்கே ஆவியான தேவனுக்கே அதிகாலையில் திருமுகம் நாங்க வந்திருக்கோம் ஏசப்பா, அர்ப்பணித்தேன் உமக்கு ஆராதனை ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கு நாங்க தந்திருக்கிறோம். ஆராதனை துதி அப்பனே உமக்கு தந்தே. அதிகாலையை அவருக்கு அர்ப்பணித்த கூட்டத்தாருக்கு என் கர்த்தர் எப்பொழுதும் புதிய கிருபைகளை அவர் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இன்றுமே நடத்துகிறவராய் இருக்கிறபடியினாலே, எப்பொழுதும் பாதுகாக்கிறபடியினாலே பாடப்போகிறோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே என்று அருமையான வார்த்தைகள். காலையிலே கர்த்தரை நினைவு கூறுகிற ஒரு வார்த்தை பாடலாமா? எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, எஸ் அருமையான தேவன், எங்கள் ஆவியானவர். இந்த நேரத்தில் எங்கேயோ இருந்திருக்கலாம். நான் எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் தேச தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் தேச நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். ஓ என்னை நெஞ்சார
நீர் முத்தங்கள் கொடுத்து நிழலாய், இந்த நாள் முழுக்க என் கர்த்தருடைய நிழலாய். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சொல்லுங்களேன், ஐயா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அருமை ஆவியானவரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீ. இயேசுவே, தாழ்மையில் நான் தள்ளாடி என்னையும் தயவாய் கூர்ந்தீ. கலங்காதேன்னு சொல்லி, கலங்காதேன் கண்ணீரை தூள். இந்த நாள் முழுவதும் கரம் பற்றி நடத்து. இயேசுவே, என்னை கலங்காதே கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், நன்றி உமக்கு ஐயா நன்றி, உமக்கு நன்றி. இயேசு அப்பா பிதாவே, அன்பான தேவா, ரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றிலே, உளையான சேற்றில் வாழ்ந்த என் தூக்கி எடுத்தீர், தூக்கி எடுத்தீர். நீங்க இல்லைனா நான் ஏதோ ஒரு உளையான சேற்றில் இன்றைய தினத்தில் இருந்திருப்பேன் ஆண்டவரே. நீங்க இருந்ததுனால தான்ப்பா இந்த நாளிலே என்னை தூக்கி எடுத்திருக்கீங்க இயேசுவே. கல்வாரி ரத்தம், சொல்லுங்க, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. எங்கள் அணைக்கிற தெய்வமே, கல்வாரி ரத்தம் எனக்காக என்னை கழுவி அணைத்தீரே. சொல்ல நன்றி இயேசப்பா, நன்றி உமக்கு. ரொம்ப தேங்க்யூ இயேசுவே, ரொம்ப தேங்க்யூ இயேசப்பா. உமக்கு எங்கள் அப்பா பிதாவே, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து, இரவும் பகலும் ஐயா கூட என்னாலும் காப்பவரே. ஓ, இரவும் பகலும் ஐயா என் கூடவே இருந்து என்னாலும் காப்பவரே. என்னை மறவாத தெய்வம் நீர், மறவாத தெய்வம், மாறாதனே, எங்கள் மகிமைக்கு பாத்திரரே. நீர் மறவாத தெய்வம், மாறாத நேசம், மகிமைக்கு உமக்கு நன்றி என் ஆண்டவரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அருமை எங்கள் ரட்சகரே இயேசுவே, ஆவியானவரே, எங்கள் அப்பா. ஓ அன்பான ஆவியானவரே,
அவர் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தினந்தோறும் நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய கரங்கள் அற்புத அடையாளங்களை செய்தது. அவருடைய கரங்கள் அதிசயங்களை செய்தது. அவர் அப்பா பிதாவாய் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிற நமக்கு ஒரு அட்வொகேட்டாவே இருக்கிறார். இன்றைய தினம் கூட இந்த காலை நேரத்தில் நீங்க வந்திருக்கிற உங்களுக்கு கூட சொல்லுகிறேன், நமக்காக பரிந்து பேச ஒருவர் உண்டு. அப்படி துதிக்க ஆரம்பிக்கலாமே, கண்களை மூடினவர்களாய். இயேசுவே, இந்த காலையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம்னா நாங்க நினைக்கிறோம் இயேசப்பா நீங்க செய்த நன்மைகளை, நாங்க நினைக்கிறோம் ஆண்டவரே நீங்க செய்த காரியங்களை, நீர் எங்களுக்காக செய்த அற்புதங்களை நினைக்கிறோம், நீங்கள் எனக்காக செய்த அதிசயங்களை நினைக்கிறோம். இயேசுவே, எவ்வளவு அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கீங்கப்பா. காலையிலே அதற்கு நாங்கள் நன்றி சொல்லுவதற்கு, எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் உண்டு பண்ணி கொடுத்ததற்கு நன்றியுள்ளவர்களா இருக்கிறோம். இயேசுவே, இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும், என் கர்த்தர் காலையில எழுப்பி கூட்டிட்டு வந்து ஆராதிக்க வச்சிருக்கிறார். அநேகருக்கு இந்த பாக்கியம் இல்லை, அநேகருக்கு இந்த பாக்கியம் இருக்குமா என்று தெரியவில்லை. எத்தனை பேர் இந்த ஜூலை 27ஆம் தேதியை பார்க்க கிருபை பெற்றவர்களுக்கு என்று தெரியல. ஆனா நீங்களும் நானும் கிருபை பெற்றவர்களாய், என் தேவனுடைய கண்களிலே விலையேற பெற்றவர்களாய், நம்மளை கூட ஒரு மனுஷனை, நம்மளை கூட ஒரு ஆளா மதிச்சு இந்த மனுஷன் என்ன ஆராதிக்கணும் என்று என் கர்த்தர் சித்தத்தை வைத்து இந்த நாளிலே நம்மை ஆராதிக்க வைத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பாசமா இருக்கார் இயேசப்பா நம்ம மேல, எவ்வளவு பாசமா இருக்கார் இயேசப்பா நம்ம மேல. எப்படி ஆண்டவரே எங்களை நடத்துகிறீர், எப்படி ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறீர். நீ செய்த காரியங்கள், நீ செய்த நன்மைகள் ஏராளமாயிருக்கிறதுனாலே சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்களேன். தேங்க்யூ இயேசப்பா. You don't say thank you enough. போதுமான அளவு உமக்கு நன்றி நம்ம சொல்லுவதில்லை. இருக்கிற எத்தனை பேர் சொல்ல போறீங்க தேங்க்யூ? நன்றி என் ஆண்டவரே, நன்றி என் ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. சில நேரத்தில் நாம் மனிதர்களுக்கு அடிக்கடி சொல்றது வழக்கம், அதிகமாக நாம் மனிதர்களுக்கு நன்றி சொல்லுவது வழக்கம் தான். ஆனா உண்மையா எத்தனை பேர் என் கர்த்தருக்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்துகிறோம்? எத்தனை பேர் சொல்றோம்? கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். சொல்லுங்களேன். எனக்காக யாவையும் இந்த நாளிலே செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, நீர் செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் பாரங்கள். காலை வேளையில இங்க வந்திருக்கிறேன் என் கர்த்தாவே, என் பாரங்களை எடுத்து வைக்கிறேன், சுமைகள், என் சுமைகளை எல்லாம் எடுத்து வைக்கிறேன் என் கர்த்தாவே. நானும் பாதத்தில் இறக்கி வைத்தேன், பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா இந்த காலை வேளையிலே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா
எபினேசரே, எல் எலியோன், என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே, எல் எலியோன், நீர் என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், இந்த நாளிலே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவரே. எல் ஷடாய், சர்வ வல்லவரே. எங்கள் எல்ரோயி, எல்ரோயி, காண்பவரே. எல்ரோயி, என்னை காண்பவரே. அதான் சேர்ந்து சொல்லுமே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையை, நானும் சித்தம் செய்வது, சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா. இந்த நாளிலே உம்மோடு, இந்த நாள் முழுவதும் நான் உம்மோடு இருக்கணும்பா. என் குடும்பத்து கூட இருக்கணும்னு ஆசைப்படுறனோ இல்லையோ, நண்பர்களோடு இருக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறோனோ இல்லையோ, நான் உங்களோட இருப்பதுதான் ஏசப்பா நான் வாஞ்சிக்கிறேன். நான் உங்களோட இருப்பதுதான் ஆண்டவரே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏசையா, ஏசையா, இந்த நாளில நான் உங்களை தான் ஆண்டவரே காலையில நிறுத்தி இருக்கேன். நான் நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க, இந்த காலையிலேயே நான் உங்களை என் கண்ணு முன்னாடி நிறுத்திருக்கேன் சப்பா. இந்த காலை வேளையிலேயே எங்களுடைய கண்களுக்கு முன்பாக, எங்கள் குடும்பத்திற்கு முன்பாக, எங்கள் வேலைக்கு முன்பாக, எங்கள் வாழ்வாதாரத்திற்கு முன்பாக, இதே நிலைமையில இதே நேரத்தில் எத்தனையோ பேர் எங்கெங்கயோ வாக்கிங் போயிட்டு இருப்பாங்கப்பா, எங்கெங்கயோ சுற்றி கொண்டு இருப்பார்கள். என் கர்த்தாவே, நாங்களோ உங்களை எங்கள் முன்னாடி வச்சிருக்கோம்ப்பா. எங்களுக்கு முன்பாக உங்களை தான்ப்பா வச்சிருக்கோம். என் கண்கள் உண்மை பார்க்கிறது இயேசுவே. என் கண்கள் உண்மை நோக்குகிறது ஆண்டவரே. என் கண்கள் உண்மை மாத்திரமே நோக்கி பார்க்குதுப்பா. நாங்க கூட ஏசப்பா, நீங்க இல்லைனா எங்க இருந்திருப்போமோ தெரியாது ஆண்டவரே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய நினைவால் இருக்க வேண்டும்னு வந்திருக்கோம். இந்த நாள் நாங்க உண்மைதான் ஆண்டவரை முதல்ல நிறுத்தணும்னு வந்திருக்கோம். எல்லாவற்றுக்கும் முன்பாக, எல்லா வேலைக்கும் முன்பாக உங்களை முன்னாடி நிறுத்தணும்னு நான் வந்திருக்கேன் ஏசப்பா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், நான் உங்களை முன்பாக நிறுத்த வந்திருக்கேன். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க நினைச்சபடி போகணும்ப்பா. நீர் வாஞ்சிக்கிறபடி போகணும்ப்பா. நீங்க நினைக்கிறபடிதான் நடக்கணும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் கரெக்டா வரணும். நீர் எங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷமும் சமாதானமும் சரியா வரணும். அதற்கு தான்ப்பா காலையிலேயே நான் உம்மை ஆராதிக்கிறேன். அதற்கு தான் ஆண்டவரே காலையிலேயே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். சொல்லுவீங்களா, நன்றி என் ஆண்டவரே, நன்றி என் கர்த்தாவே. எங்களை இந்த மட்டுமாய் தாங்கி நீர் இயேசுவே. நாங்க இப்ப கூட யோசிக்கிறோம், நாங்கள் தினந்தோறும் காலையில வந்து இப்படி ஆராதிக்கிறதுனாலதான் எங்க மேல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கீங்கப்பா. அதனாலதான் எங்க மேல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் காலையிலே இப்படி வந்து நாங்கள் ஆராதிக்க நாங்கள் சோர்ந்து போவதில்லை.
நாங்கள் காலையிலே நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு ஓடி வந்து உங்களுடைய சமூகத்தில் விழுந்து எங்களை ஏசப்பா உண்மை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறதுக்கு நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதனால தான் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் உமக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தான் ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பாக நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் ஹாஸ்பிட்டல்ல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே, எத்தனையோ குடும்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே, எத்தனை பேர் நைட்டு ஃபுல்லா தூங்கலன்னு தெரியாதுப்பா, எத்தனை பேர் நைட்டு ஃபுல்லா தூங்க முடியலன்னு தெரியாது ஆண்டவரே, எத்தனை பேர் நைட்டு ஃபுல்லா வலியோட இருந்தார்கள் தெரியாது ஆண்டவரே. எங்களுக்கோ ஒரு பாக்கியத்தை கொடுத்து இந்த நாளிலே உம்மை துதிக்க வைத்திருக்கிறீர் என்றால் என் தெய்வமே உம்முடைய பாசம் பெருசு ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பு பெருசு ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவரே, எத்தனை பேர் ஏசப்பா. உலகத்தில் எத்தனையோ பேர் நன்றி மறந்தவர்கள் இருந்தாலும் எங்களை நினைச்சு எல்லா தடைகளையும் உடைத்து காலையிலே உம்மை ஆராதிக்க வைத்திருக்கிறீர் என்றால் உம்முடைய மாதயவு மாத்திரமே இயேசுவே, உம்முடைய மாதயவு மாத்திரமே கர்த்தாவே. நீ நடத்தின இயேசப்பா உம்முடைய கரம் மாத்திரம்தான் ஆண்டவரே, உம்முடைய கரம் மாத்திரம்தான் என் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலை அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் காத்து கொள்வார். என்னை நம்பி காலையிலே ஆராதிக்கிற இந்த பொறுப்பு, காலையில நான் வந்து ஆராதி நமக்கு கொடுத்த பொறுப்பை அவர் வரும் வரை நான் காத்துக் கொள்வோம்ப்பா. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை இயேசு வரும் வரை சொல்லுங்க. எந்த சூழ்நிலையும், எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் காத்து கொள்வார். எந்த சூழ்நிலை காலையிலே வந்து ஆராதிக்கிற ஆராதனையில் இருந்து எந்த சூழ்நிலையும் எங்களை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த இதோ இந்த ஆராதிக்கிற இந்த பொறுப்பை நான் ஒரு காலம் விடுவதில்லை. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே ஆனந்தமே இது மாபெரும். காலையிலே வந்து உம்மை ஆராதிக்கிற எங்களுக்கு பாக்கியம் இயேசுவே. இந்த பாதத்து சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரவர் அந்த உள்ளத்தில் சொந்தமானார். இப்படியே ஆராதித்துக் கொண்டது என்ன நடக்கும் தெரியுமா? அவர் வரும் நாளிலே என்னை கரம என காலையில ஆராதிக்கிறோமே, அவருக்கு ஆராதிக்கிற கூட்டம் தேவை இல்லையா? ஆராதிச்சுட்டே தான் நடக்கும். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைச்சு நம்மளை கூப்பிட்டு தேவ பிள்ளையே வா என்று கூப்பிட்டு அவர் சமூகமதில் அங்கே அவருடன் இங்கே ஆராதிக்கிற நாம் பாடியே அவரோடு ஆராதிக்க போகிறோம். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே பாடியே மகிழ்ந்திருப்பே.
அவர் வரும் நாளினில், அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து. இமேஜின் பண்ணி பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். இங்கே ஆராதிக்கிறவங்களை கரமசைத்து வா பிள்ளையே என்று கூப்பிட்டு, வரும் நாளிலே என்னை கரமசைத்து கூப்பிடுகிற தேவன் வாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமது அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமது அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இயேசுவே ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர், உலகத்திற்கு சொந்தமாகிய இயேசு உள்ளத்தில் சொந்தமானார். ஒரு சொந்தமாய் கொண்டவர். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்படியே காலையிலே ஆராதிக்கிற உங்களை, இப்படியே காலையிலே ஆராதிக்கிற என்னையும், ஒருவேளை லைவ்ல ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களையும் அவர் வரும் நாளிலே கரமசைத்து கூப்பிட்டு, ஏதோ இருக்கேன்பா இங்கே வா என்று உங்களை சேர்த்து கொண்டு, இங்க வாமா, இங்க வாங்கப்பா, இங்க வா என்று கூட சேர்த்து கொண்டு, இவ்வளவு நேரம் நான் என்னை நினைத்து ஆராதித்த, இனிமே நீ என்னோடு ஆராதிக்க போகிறாய் என்று என் கர்த்தர் உங்களை கரம் அசைத்து கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அவர் சமூகத்திலே பணக்காரர்களை அவர் கூப்பிடவில்லை, அவர் பலவான்களை கூப்பிடவில்லை, பெரிய குடும்பத்தாரை கூப்பிடவில்லை, பெரிய ஜனங்களை கூப்பிடவில்லை, பெரிய ஹை கிளாஸ் ஜனங்களை கூப்பிடவில்லை. யார் யாரையோ பெரிய பெரிய ஜனங்கள் இனங்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ டொனேஷன் கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க, வாரி இறைக்கிற கூட்டத்தால் இருந்தாலும் அவர் வரும் நாளிலே அவர் என்னதான் கூப்பிடுவார். ஏன்னா நான் தானே அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், நான் தானே அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். இது இப்பொழுது கிடைத்த பாக்கியம் அல்ல, அது இப்பொழுது நமக்கு குறித்து வைக்கப்பட்ட காரியம் அல்ல. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். அவருடைய சமூகத்தில் ஆராதிக்க சின்னஞ்சிறு அப்பவே தெரிந்து கொண்ட தேவன் குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும், தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரவர் எந்த
இன்றைக்கு காலையிலே எழுப்பி கூட்டி கொண்டு வந்த தேவன் ஒரு நாள் உங்களை கூப்பிடுவார். அவரோடு ஆராதிக்க கூப்பிட்டு அவர் சமூகமதிலே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவ அருளால். உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய ஆதாரமே. அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் என் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். சதா உயர்த்தி சொல்லுங்களேன். மரண பரியந்தம் என்னை நடத்திடுவார். மரண பரியந்தம் என்னை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் என்னை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் எனது தேவன். மரண பரியந்தம் என்னை நடத்திடு. சொல்லுங்க, மரண பரியந்தம். மரண பரியந்தம் என்னையும் என் குடும்பத்தையும் என் கர்த்தர் நடத்த வல்லவர். மரண என்னையும் என் குடும்பத்தையும் என் சபையும் என் ஜனங்கள் எல்லாவற்றையும் நடத்திய தேவன் வல்லவர் என்று சொல்லுவாங்க. இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் இருக்கிற சதா காலங்களில் நமது தேவனா இருக்கிறபடியினாலே ஒரு நாளும் விட்டு விலகாமல், ஒரு நாளும் நம்ம விட்டு தூரம் போகாமல், ஒரு நாள் நம்மை கஷ்டத்தை அவர் மறந்து இது ரொம்ப போயிடுது, ரொம்ப கஷ்டம் அதிகமா இருக்குன்னு விட்டுறாம ஏதோ ஒரு நாளிலே கர்த்தர் கூடவே இருந்து எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மாற்றி இந்த தேவனே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமக்கு தேவனா இருந்து
மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பு ஒன்று இருக்கும் வரை உங்கள் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை என் கர்த்தர் உண்மையாய் காத்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். இன்றைய நாளிலே எங்க நீங்க போனாலும் சரி, கர்த்தரை ஆராதித்திருக்கிற உங்களுக்கு இன்றைய நாளின் சமாதானத்தின் உடன்படிக்கையை என் கர்த்தர் உண்மையாய் காத்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சமாதானத்தின் உடன்படிக்கையை காத்துக்கொண்டு உங்களுக்கு கொடுக்கிற தேவனாயிருப்பதினாலே நீர் எங்களை மறவாமல் நடத்துகிறதற்கு நன்றி. மரண பரியந்தம் எங்களை நடத்துவீராக என் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களோடு இருப்பீராக. கரங்களை பிடித்துக் கொள்ளும், வழி நடத்தி கொள்ளும். சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். தேங்க்யூ ஏசப்பா. காலையிலேயே உம்மை ஆராதிக்க கிருபை தந்ததற்கு நன்றி என் ஆண்டவரே. காலையிலேயே உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு எங்களுக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்ததற்கு நன்றி. வந்து நிக்கிறதுக்கு பலனை கொடுத்ததற்கு நன்றி. வந்து ஏசப்பா எங்களுக்கு முழங்கால் படியிட எங்களுக்கு பலனை கொடுத்ததற்கு நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளிலே எங்கள் குடும்பத்திற்காக உம்முடைய சமூகத்தில் எங்களை நிற்க வைத்ததற்கு நன்றி. தேவ ஜனங்களுக்காக உமக்கு ஏசப்பா இந்த உம்முடைய சமூகத்தில் எங்களை நிற்க வைத்ததற்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்க எல்லா கிறிஸ்தவர்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் என்ற இந்த இடத்திலே எங்களை நிற்க வைத்ததற்கு நன்றி என் ஆண்டவரே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. நன்றி சொல்லும் இருதயத்தோடு உம்மை தொழுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.